My dear students, இன்னைக்கு 9th standard max unit 1 set language exercise 1.2 ஓட 9th sum இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பாருங்க, find the number of subsets and the number of proper subsets of the following sets. number of subsets கேட்டிருக்காங்க, அதே மாதிரி number of subsetsம் number of proper subsetம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ரெட் ப்ளூ எல்லோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. W ஈக்குவல் டு ரெட் ப்ளூ எல்லோ கொடுத்துருக்காங்க. இப்போ N ஆஃப் W நமக்கு என்ன வந்து எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1 2 3. அப்போ 3 போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா என்னது? N ஆஃப் P ஆஃப், இங்கே என்ன செட்டு நேம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஈக்குவல் டு 2 பவரில் இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அப்போ 2 போட்டாச்சு. பவரில் எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1 2 3. அப்போ மேலே 3 போட்டாச்சு. இப்போ 2 பவர் 3னா 2வை 3 டைம் போகணும்னு அர்த்தம். அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இப்போ இந்த 2 2 சார் நமக்கு என்ன வந்துடும்? 4 வந்துடும். இது ஒரு 2 இருக்கு. 4 2 சார் 8. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னது? 8ன்னு வந்துடும். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா? இதுலேருந்து என்ன பண்ணணும்னா 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் வந்துடணும். அது எப்படின்னு பார்த்துடலாமா? the number of proper subsets என்னது? N ஆஃப் P ஆஃப் W கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதோட ஆன்சர்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் கிடச்சிரும். இப்போ பாருங்க, 2 கியூப் அதானே -1 என்ன கண்டுபிடிச்சோம்? அங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் 8 கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி நமக்கு என்ன வந்துடும்? 8 மைனஸ் 1ங்கிறது 7 அப்படின்ட்டு வந்துடணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 8th சம்மில் வந்து 4th சம் வந்து விட்டு போயிடுச்சு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. E ஈக்குவல் டு எம்டி செட். அதில் என்ன கேட்டால் பவர் செட்டு கேட்டாங்க. பவர் செட்னா P ஆஃப் Eன்னு சொல்லுவோம். இப்போ எம்டி செட்டுக்கு நமக்கு என்ன வரும்? பவர் செட்டு இது ஒன்று தான், ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிடலாம்? எம்டி செட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேர்லி ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகேவா? இப்போ 9th சம்மில் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகும். என்ன கண்டிஷன்? எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்? ஃபஸ்ட்டு 1ன்னு அப்ளை பண்ணுங்க. 1 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணணும். நமக்கு 1 வந்துருச்சு. அடுத்து எக்ஸ்க்கு பதிலாக 2 போடுங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 சார் 4. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டோம்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3 சார் 9. எக்ஸுக்கு பதிலாக 4 ஸ்கொயர் பண்ணால் 16. நீங்கள் இவ்வளோ தூரம் போடணும் கூட அவசியம் இல்லை. எக்ஸாமில் டைம் இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25. எக்ஸுக்கு பதிலாக 6 போடுறோம். 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அதே மாதிரி 7 8 9 10 போட்டே வாங்க. போட்டே நமக்கு என்ன வந்துடும்? 7 ஸ்கொயர் பண்ணால் 49. 7 7 சார் 49. 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 100 ஸ்கொயர் பண்ணால் 10 ஸ்கொயர் பண்ணால் 100ன்னு வரும். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. என்னது? 100ம் இருக்கணும். இங்கே கீழே கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்கோட வேல்யூ 100ம் இருக்கணும். ஓகேவா? 100க்கு கீழே உள்ள நம்பர்ஸும் இருக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ எல்லாம் நம்ம எழுதிட்டோம் இல்லையா? எடுத்து நம்ம செட்டுக்குள்ளார எழுதிடலாமா? இது எல்லாத்தையும் எழுதுங்க. செட்டு நேம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணிட்டா கூட ஓகே தான். எக்ஸாமில் நீங்கள் டேரெக்டாக கூட போட்டலாம். 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3 சார் 9. 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4 சார் 16. 5னா 25. 5 5 சார் 25. 6 சார் 36. 7 7 சார் 49. 8 8 சார் 64. 9 9 சார் 81. 10 10 சார் 100ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? செட்டு வந்து கிடச்சிருச்சு. செட்டுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஃபார்முலா என்னது? N ஆஃப் P ஆஃப் செட்டு நேம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 2 பவரில் என்ன பண்ணிடணும்? இதுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்கோ எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 2 பவரில் போட்டுடணும். 2 பவர் 10. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வை 10 டைம்ஸ் போடணும். இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டுனா 10 டைம்ஸ் போட்டுருங்க. இப்போ 2 2 சார் 4. இந்த 2 2 சார் 4. 2 2 சார் 4. 2 2 சார் 4. 2 2 சார் 4. அடுத்து 4 4 சார் 16. 4 4 சார் 16 இன்ட்டு இந்த 4. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 1024ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு என்னது? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. என்னது? இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ போடுங்க.
the number of proper subsets என்ன ஃபார்முலா n of p of x minus 1 ஓகேவா இந்த செட்டு நேம் எக்ஸ் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே எக்ஸ்னு போட்டிருக்கோம் ஏனா ஏ போட்டுக்கணும் பினா பி போடணும் ஃபார்முலா எல்லாம் ஒன்று தான் செட்டு நேம் மட்டும் நீங்களாவே மாற்றிக்க வேண்டியதான் ஓகேவாமா பாருங்க 2 power 10 அதெல்லாம் கிடச்சிது -1 நீங்கள் இவ்வளோ தூரம் போடணும் கூட அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு உள்ள ஆன்சரை போட்டு மைனஸ் போட்டு 1 போடுங்க இப்போ 1024 -1 நமக்கு என்ன வந்துடுது 1023 வந்துடுது அவ்வளோதாம்மா அந்த சம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்